ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி என்ன லாங் வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால் பட்டனையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றொன்னே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சுவையான குச்சிக்கிழங்கு அல்லது மரவள்ளிக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யறதாங்க பார்க்க வரோம். பார்க்கும்போது சாப்பிட்லாம் போல் தோணுது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வேணான்றவங்க குழந்தைங்க கூட விரும்பி வாங்கி. நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. எடுத்து தோல் உழிச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக அறுத்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி கிழங்கு எடுத்து உடச்சி பார்த்தாலே கிழங்கு வேகமாக கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, தோல் உழுகிறது வச்சுமே கண்டுபிடிச்சிடலாம். தண்ணின்னு பார்த்தீங்களா, ஆற்று தண்ணி இந்த மாதிரி வச்சிங்களா டக்குன்னு நல்லா வெந்து கிழங்கு வெள்ளை வெளின்னு வரும். நான் இன்றைக்கி போர் தண்ணி தாங்க எடுத்திருக்கேன். கிழங்கு நல்லா 2 டைம் அலசிட்டு ஒரு குண்டால் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம எந்த சருவத்தில் வேவிக்கிறோமோ இல்லை குக்கரில் போகிறேங்க, அது உங்கள் இருப்போம். நான் டெக்ஸில் அதை வைக்க போகிறேன். டெக்ஸில் கிழங்கு போட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடிட்டு கேஸ் அடுப்பை வச்சு வேக வச்சிடலாம். அது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ தேவையான பச்சை மிளகாய் ஒரு 3 நல்லா பெரிய சைஸு பெரிய வெங்காயம் எடுத்து கழுவி ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏப்ப போடுங்க, பொடியை இன்னும் கொஞ்சம் போடணும். இப்போ அரைப்பதம் வந்ததும் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். கிழங்க பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுமே உப்பு போட்டால் தான் நமக்கு சரியாக இருக்கும். மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டா இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், கிழங்கு இந்த அளவுக்கு வெந்துருச்சா. ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாதுங்க தாளிக்கிறதுனா. இப்போ வடிகுண்டாவுக்கு மாற்றிக்கலாம். முக்கால் பதம் வெந்தாவே அதே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கிழங்கு ஆறணும்லாம் அவசியம் இல்லை. சூரியலே எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக தேவைன்னா குட்டி குட்டியாக நறுக்கோங்க. பெருசு பெருசாக நறுக்கோங்க. குட்டி குட்டியாக நறுக்குனா தான் அந்த பொடி போடுறோம் இல்லையா, அது எல்லா இடத்துலையுமே நல்லா பட்டு நல்லாயிருக்கும். அதனால் நான் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் தான் உப்பு காரம்லாம் நல்லா வரைக்கும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு வான்சட்டி வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இருக்குங்க. பாருங்கள், எண்ணெயா இது தண்ணியா அப்படின்னு தெரியலையா. இது தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் தண்ணி மாதிரியே இருக்குது. எண்ணெய் காஞ்சதும் கடுகு இருக்கிற பருப்பெல்லாம் ஒரு பக்கமாக அலசி எடுத்து போட்டுக்கிட்டாச்சு. நல்லா கடுகு பொடிஞ்சதும் நம்ம அறுத்து வச்சுருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையாக போடலான்னா இருட்டாயிடுச்சு. சரி, தூக்கி போடுற கருவாளுக்கு ஏன் இருட்டில் போய் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலையை ஸ்கிப் பண்ணியாச்சு. வெங்காயம் நல்லா நம்ம திருவி வச்சுருந்த கிழங்குல கேரட் ஒன்று திருவி விட்டுக்கிட்டாச்சுங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். மஞ்சள் பொடி, அப்புறமா சிக்கன் பொடி, நீங்கள் கறி மசாலா கரம் மசாலா எது வேணாலும் போட்டுக்கலாங்க. மிளகாய் பொடி இல்லை, அதனால் மிளகாய் பொடி போடல. இதையும் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாச்சு. நல்லா இந்த பொடியும் எண்ணெயிலே பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்க விட்டு நம்ம கிழங்கையும் திருவி வச்ச கேரட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள், மஞ்சள் படம் நல்லா கலர் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. எந்த அளவுக்கு நமக்கு கிழங்கு பொரியல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்தாலே நாக்கில் எச்ச ஊறுது. வெளியே கொண்டு வந்து வச்சா அப்படியே ஆவி பறக்குதுங்க. காத்தோட்டமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்படியே நிலாமாவை பார்த்துக்கிட்டு நான் பேசிக்கிட்டே நிலாமாவுக்கு குவா காட்டிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. ஃபைனலாக நம்ம லட்டுட்டு கொடுத்தோம். டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் சொல்லுவான் பாருங்கள், ரேஷன் காட்டுவான். கொஞ்சம் சூடாக இருக்கும் போல் இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் உண்மையிலே நல்லா தாங்க இருந்தது. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் ஒரு தட்டு போட்டு வச்சோம். அந்த தட்டு எல்லாமே காலியாகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் இருந்துச்சு. புஜ்ஜி சாப்பிடணும்னு கொஞ்சம் வச்சு பார்த்தா புஜ்ஜியும் சாப்பிட்றாங்கங்க. இப்படின்னு தெரிஞ்சால் புஜ்ஜிக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்தியே வச்சுருப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, see you.